அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். முந்தைய வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆன்லைன் ஜாப்ல நான் ஜாயின் பண்ணிட்ட பிறகு என்னுடைய வேலெட்ல அமௌண்ட் ஏற ஏற எனக்கும் அதுல வர பிளான்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சதால என்னுடைய மோதிரத்தையும் என்னுடைய அம்மாவோட தாலியில இருந்த கால் காசு என்கிட்ட தான் கொடுத்துருந்தாங்க, எனக்கு சேர்ந்ததா சொல்லிட்டு. அப்போ அதையும் அடகு வச்சு அந்த பெரிய பிளான்ல ஜாயின் பண்றதுக்கு என்னுடைய தங்கச்சி கிட்ட தான் நான் ஹெல்ப் கேட்டேன். இந்த நகைய வச்சு கூட இதுல வர அமௌண்ட்டை என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு மட்டும் மாத்தி குடுத்துருன்னு. எதுக்காக இது அப்படின்னு கேட்டதுக்கு, நான் விஷயம்லாம் சொன்னேன். இப்ப நான் வீடியோ பார்க்குறேன்ல, டெய்லி எனக்கு ரூ. 18 வருது. எனக்கு மாசம் ரூ. 10,000 வர மாரி வரும். அதுக்காக நான் 6 மாசம் தொடர்ந்து ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம நானு சப்மிட் பண்ணேன்னா, எனக்கு கன்ஃபார்மா ரூ. 10,000 வரும். இதெல்லாம் நீ நம்புறியா? அப்படின்னு. நான் நம்புறேன். நீ இப்ப இந்த ரூ. 600 கட்டினியா, அதுக்கே இன்னும் ரூ. 3,000 வந்தா தானே நீ எடுக்க முடியும்ன்னு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ இந்த காச ரெடி பண்ணி எனக்கு அக்கவுண்ட்டுக்கு அனுப்பணும். சரி, அதுக்கப்புறம் அதுவும் எதுவுமே சொல்லல. எல்லாமே ரெடி பண்ணி எனக்கு அக்கவுண்ட்ல அனுப்பிட்டு என்னுடைய தங்கச்சி எங்க வீட்டுக்கு வந்துச்சு. ஆனா பணம் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் அவங்க கிட்ட பேசுச்சு என் தங்கச்சி. ஏன்னா அதுல அவங்களும் வீடியோஸ் பார்க்குறவங்களா இருந்தாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி குடுத்தேன். "உனக்கு நம்பிக்கை இல்லன்னா இவங்க கிட்ட கேளு" அப்படின்னு. அக்காவால நடக்க முடியாது. இவ்ளோ அமௌண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இப்போதைக்கு அந்த 5,000 கூட பெரிய அமௌண்ட் தான். இப்போ இது 18,000 ரெடி பண்ணி அனுப்பியிருக்கு. ஆ இது ஓகே ஆகுமான்னா, "கண்டிப்பா ஓகே ஆகும். நீங்க எதுவும் பயப்பட வேண்டாம்" அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அப்பல்லாம் எங்க அப்பா எதுவுமே சொல்லல. பணம்லாம் கட்டியாச்சு. எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஐடியும் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அப்போ அன்னைக்கு சாயந்தரம் கேட்டாங்க எங்க அப்பா. "என்ன ஆச்சு? இது என்னாதுக்கு நகை ஏதோ விஷயம் சொல்றீங்க? பணம்ன்றீங்க. என்னாதும்மா?" நானும் அப்புறம் எல்லா விஷயத்தையும் சொன்னோனே, "இது திமிரு புடிச்சது" அப்படி இப்படின்னு என்ன திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. நான் இதுல பணத்துக்காக ஆசைப்பட்டு போல. எனக்குன்னு ஒரு இன்கம் இருக்கணும். நான் ஊனமா இருக்கிறத வச்சு எங்க வீட்ல அப்பா "உனக்கு என்ன போடுற சாப்பாடு போடுறோமா? தின்னுட்டு அமைதியா கெட. இந்த உள்ளன்னு போடாத, டிராயிங் வரையாத, இந்த ஃபோன் பார்த்துன்னு எங்கனா கெட. இதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லாத வேல." அப்படின்ட்டு சொல்லுவாரு. அதுவும் இல்லாம என்னுடைய பென்ஷன கரெக்ட்டா அவரு குடுக்கவே மாட்டாரு. அந்த ஆஃபீஸ்க்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னதுல கொஞ்சம் குடுக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, அ நம்ப தான் பார்த்துட்டே இருக்கிறதா இருக்கும். அவரு தரவே மாட்டாரு. அப்பப்ப கேட்கணும். "அவ எதற்கு காசெல்லாம் கேட்காதன்னு" இப்படி சொல்லும்பொழுது, அப்ப எனக்குன்னு இன்கம் வேணும் இல்லையா? அதனால தான் நான் என்ன பண்ணேன், சரி 10,000 வருதுல்ல, அத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ அப்பா அதிகமா என்ன திட்டவே எனக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா நான் சின்ன திட்டு கூட வாங்காம நானு இருந்ததால, எனக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இப்படியெல்லாம் திட்டவே. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், சண்டை அதிகமா ஆகவே அப்படியே தரையில கீழ விழுந்து தலையெல்லாம் இடிச்சுன்னு நான் இருக்கவே மாட்டேன். செத்து போறேன். எங்க அம்மா போன இடத்துக்கே போறேன். நீ காசும் கரெக்ட்டா குடுக்க மாட்ட. நான் எனக்குன்னு ஏதோ எத்தன நாளைக்கு உன்னுடைய பென்ஷன நான் எண்ணி வாழறது? எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு. கால் கை தான்ப்பா எனக்கு வரல. என் மனசுல தைரியம் இருக்கு. நான் கண்டிப்பா அந்த நகைய மீட்டுவேன் அப்படின்ட்டெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட சண்டல்லாம் போட்டுட்டேன். அன்னைக்கு நைட்டு யோசித்தேன். இவரு வாய் வச்ச எந்த ஒரு அ வேலையுமே ஆவாது. இது எதனா ஆயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா பார்த்துக்கலாம். கடவுள் நம்ம பக்கம் இருக்கிறாரு. அம்மாவும் இருக்கிறாங்க அப்படின்ட்டு நானும் வீடியோஸ் பார்த்துட்டே தான் வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய தங்கச்சி என்ன அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்களும் அங்க தனியா இருக்கிறாங்க. நானும் இந்த ரூம்ல தனியா தான் இருக்கேன். நான் சாப்பாட்டுக்கு இங்க கஷ்டப்படுறேன். அங்க சாப்பாடு இருக்கு. சரி, நம்ம குழந்தைங்களோட குழந்தைங்களா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு அங்க போயிட்டு கூட அந்த டைமிங்க்கு கரெக்ட்டா வீடியோ பார்த்துருவேன்.
எங்க குட்டி பசங்களும் நான் பார்த்து தரேன், நான் பார்த்து தரேன் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. இப்படியே தான் நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. அப்ப என்னுடைய தங்கச்சி கேட்கும். நீ பணம் கட்டினியே 18,000 அது என்ன ஆச்சுன்னா?" "இரு வரும் இன்னும் நான் 6 மாசம் பார்த்து முடிக்கலையே, இப்பதானே 2 மாசம் முடிஞ்சிருக்கு." இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். 3வது மாசம் வரும்பொழுது என்ன ஆச்சு, என்னுடைய சின்ன தங்கச்சிக்கும், அவங்க வீட்டுக்காருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. அப்போ அது வந்து அந்த டைம்ல நான் எங்க வீட்டுக்கு வந்திருந்தேன். என்ன இங்க விட்டுட்டு போறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ அ என்ன ஆச்சுன்னா, இது போல ஏதோ பிரச்சனை ஆச்சுன்னோனே, அந்த பிரச்சனைய கேட்டுட்டு இருக்கும்பொழுது நான் என்ன பண்ணிட்டேன், அன்னைக்கு நைட்டுக்கு பார்க்க வேண்டிய அந்த வீடியோவ மிஸ் பண்ணிட்டேன். மறுநாளும் பார்த்துருக்கலாம். ஆனா, அத வந்து நானு மறந்துட்டேன். அவ்வளோதான். அந்த மாசம் வந்து எனக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அப்ப அந்த ரிஜெக்ட் ஆனா, என்ன பண்ணணும்னா, மறுபடியும் 6 மாசம் நான் வீடியோ கரெக்ட்டா ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்த்தா தான், எனக்கு வந்து அந்த 10,000 கிரெடிட் ஆகும். ஆனா, தனியா இந்த ரூ. 18 ஆட் ஆயிட்டும் இருக்கும். இது 18,000 கட்டுனதுக்கானது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. இருந்தாலும், சரி இன்னும் என்ன ஒரு 6 மாசம் பார்த்தோன்னா நம்மளுக்கு கரெக்ட்டா ஆகிடும். அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருக்கும் பொழுது தான், திடீர்னு அந்த ஆப்ல என்ன சொல்லிட்டாங்க, இப்போ கொரோனா டைம்ல வீடியோஸ் வரும். ஆனா, இப்போதைக்கு அமௌண்ட் யாருக்கும் கொடுக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு குடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. டெய்லி வீடியோஸ் பார்ப்பேன் ஆனா. எதனா ஒரு அப்டேட் வருதா, வருதா, வருதா அப்படின்ட்டு பார்ப்பேன். எந்த அப்டேட்டும் வராது. அப்புறம் அப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. சரி இப்படியே இருந்தா எப்படி? இந்த அமௌண்ட்டும் வந்து இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து தான் தருவோம்னாங்க. என்னடா இது இப்படி ஆயிப்போச்சு. அப்பா எடுத்த உடனே அது போலலாம் சண்டை போட்டு அவங்க கிட்ட இது பண்ணோம். நம்மளும் 1 வருஷத்துக்குள்ள அந்த நகைய மீட்டுறணும்னு நெனச்சோம். இப்படி ஆயிப்போச்சே! அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ ஒரு YouTubeல வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்பொழுது, ஒருத்தர் வந்து மாற்றுத்திறனாளிங்களுக்கு, அப்புறம் பெண்களுக்கெல்லாம் உதவி செய்யறதா போட்டிருந்தாங்க. சரி அந்த ஆன்லைன் ஜாப்ல இருந்து காசு வர்றதுக்குள்ள இதுல வந்து என்னன்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டுன்னு, நான் கால் பண்ணி கேட்டேன். இத என்னன்னு கேட்டா, ரூ. 350 கட்டணும். கட்டுனீங்கன்னா உங்களுக்கு லோன் மாரி ரெடி பண்ணி தரோம். அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கட்டுனா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரூ. 350 தானே நம்ப கட்டலாம் அப்படின்னு. நான் கட்டும்பொழுது எனக்கு என்ன ஆச்சுன்னா, சரி நம்பளுக்கு வரைக்கும் எதுக்கு இது கட்டுறது? நம்ம 2 தங்கச்சிக்கும் சேர்த்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன பண்ணேன், அந்த நம்பர வந்து சேவ் பண்ணிட்டு அவங்களுக்கு அமௌண்ட் அனுப்பிட்டேன். ஃபர்ஸ்ட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "எல்லாமே முடிஞ்சிருச்சும்மா. நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம்" அப்படின்ட்டு சொன்னாங்க. எனக்கு என்ன ஃபர்ஸ்ட்டே இது போல வந்துருச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் கேட்டிருந்தேன். எனக்காக ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, சரி நீ இந்த பணம் வந்து எனக்கு ஜிபேல இதில அனுப்பிடுமா அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அவங்கள பத்தி இன்னொரு சேனல்லயும் வீடியோஸ் போட்டு இருந்தாங்க. அத பார்த்துட்டு அவங்களுக்கும் கால் பண்ணி கேட்கும்பொழுது, அவங்களும் சரி கட்டுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. சரின்ட்டு நானும் கட்டிட்டேன். அதுக்கப்புறம் இப்ப வந்து நம்ம பார்த்தா பசங்களுக்கு எப்படி எல்லாம் வாங்கி தரமோ, நான் அது போல கேட்டிருந்தேன். எப்ப எங்களுக்கு நம்மளுடைய வீட்ல ப்ராடக்ட் அது மளிகை பொருள் மாரி வரும் படிக்கிறதுக்கு அப்படின்னு இடையில சொல்லி இல்ல கேட்டதுக்கு, அதுக்குன்னு சமைக்கிறதுக்கு தனியா வந்துரும்மா சமைக்கட்டும். தீபாவளிக்குள்ள நம்ம வந்துரும். அப்படின்ற சாப்பிடுறதுக்கு மாரி தானே சொல்லவே அதுக்கும் சரி குடுக்க 2 போறோம். தங்கச்சிக்கும் நம்ம அப்பா யோசிச்சு எதுவும் பாரு, செய்யலனாலும் என்னோட அம்மா நம்மளால முடிஞ்சது இருக்கும்போது இத செய்யணும். இந்த பொண்ணு அதுக்கப்புறம் இப்படி நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம் இருந்துச்சு. அப்படின்ட்டு நான் இந்த இருந்தேன். பொண்ணு கால் வரும் நடக்காதுன்னு வரும்ன்ட்டு தெரிஞ்சு எதிர்பார்த்து கடைசியில ம், வரவே இல்ல. அம்மா வந்து அதுக்கப்புறம் அவங்க யூடியூப் அப்படி சேனல்ல வீட்ல வீடியோஸ் விட்டுட்டு எல்லாமே டெலீட் உட்காந்துட்டெல்லாம் ஆயிட்டு சண்டை இருந்துச்சு. போட்டுக்கின்னு அதுக்கப்புறம் அவங்கள நம்ம பத்தி குழந்தைங்கள போட்டிருந்த அந்த ஆஸ்பத்திரிக்கெல்லாம் தூக்கின்னு சேனலுக்கும் இருந்துச்சு அந்த என்ன பொண்ணு பண்ணிட்டாங்க, விட்டுட்டு போயிடும். அந்த யார் யாரு மாதிரிலாம் இப்போ பணம்லாம் நானா கட்டியிருந்தாங்களோ, ஜெயா அவங்க வீட்டுல எல்லாம் எல்லாருமே கூட்டிட்டு வந்து போயிட்டு வீட்டுல விடாது இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க கேட்டுக்கிட்டேன். இல்ல அப்படின்ட்டு இங்க செட் சொல்லிட்டாங்க. ஆகல. இப்போ நான் இப்படியெல்லாம் போறேன்னு அது சொல்றாங்களே, இன்னைக்கு அப்போ அந்த சொல்லுதோ நம்ம அன்னைக்கு வீட்டுல கூட்டிட்டு கட்டின போய் காசு வந்து அது வரைக்கும் போயிடுச்சு ஜெயா போல இருக்கு இங்கேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஆனா நான் அப்படின்ட்டு என் தங்கச்சிங்களுக்கெல்லாம் எதுவுமே வீட்டுக்காரர் சொல்லல. ஆனா சொல்லிட்டு நான் இந்த குரூப்ல ஜாயின் பண்ணேன். நான் இங்க இருந்து போயிட்டாலும் எக்கச்சக்கமான பேரு நானுன்னா வந்து ரூ. 1000 தான் கட்டியிருந்தேன். ஆனா அவங்க எல்லாரும் 5,000, 9,000 அதுபோல எவ்வளவோ கட்டியிருக்கிறாங்க. ஐயோ! கடவுள் நம்மள இந்த அளவுக்குன்னா நம்மள காப்பாத்துனாரே! ஒண்ணுத்த பிடிக்க போயிட்டு இன்னொன்னுத்துல போயிட்டு மாட்டிக்கணுமோ! அப்டின்ட்டு. நெறைய பேரு வந்து அந்த குரூப்லலாம் வந்து ஆட் ஆகவே,
ஒரு ஒரு மாவட்டமா பிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் குரூப்ல நான் இருக்கும் பொழுதே, அ என்ன சொல்லியிருந்தாங்க, ஒருத்தர் வந்து ரொம்ப அழுதாங்க அதுல. இது போல வந்து நான் வீட்டுக்கு தெரியாம கட்னேன் அப்டின்ட்டுலாம் நெறைய பேரெல்லாம் சொன்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன், அந்த வாய்ஸ் எல்லாம் கேட்டிருந்தேன். அப்போ அதுல இருக்கிறவங்கலாம் எல்லாரும் அவங்க அழுவவே என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா காசு போட்டு, அவங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட்ட சொல்லி எல்லாருக்குமே குடுத்தாங்க. அப்ப அந்த குரூப் அட்மின்க்கு நான் கால் பண்ணேன். சாரி மெசேஜ் பண்ணேன். மெசேஜ் போட்டுட்டு, "எனக்கு காசெல்லாம் வேணாம் பிரதர். ஆனா, நான் வந்து இது போல இருக்கேன். நானும் இதுல காசு கட்டினா, நான் அதிகமா கூட கட்டல. ஆ நான் இது போல ஏமாந்துட்டேன்." அப்படின்ட்டு நான் சொல்லி தான் அவங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கினேன். நானும் இந்த குரூப்ல தான் இருக்கேன் அப்டின்னோனே, அவங்க என்ன சொன்னாங்க, "உங்களோட ஃபோட்டோ ஒண்ணு இருந்தா அனுப்ப முடியுமா?" அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்ப நான் என்னுடைய தங்கச்சிய கூப்ட்டு ஃபோட்டோ எடுக்க சொன்னேன். "எதுக்கு ஃபோட்டோ?" அப்படின்னா, "நீ எடுத்து குடு" அப்படின்னு. அப்பயும் நான் என் தங்கச்சிகிட்ட விஷயத்த சொல்லல. அப்புறம் குரூப்ல அந்த ஃபோட்டோவ போட்டுட்டு சொன்னாங்க. நம்மள போல இருக்கிறவங்கள தான் அவங்க ஏமாத்துனாங்கன்னு பார்த்தா, இவங்கள கூட ஏமாத்தியிருக்காங்க. இது போல இருக்கிறவங்கள எப்படிதான் ஏமாத்த மனசு வருதோ! ஆனா இவங்க வந்து எந்த காசும் எனக்கு வேணாம். நான் கம்மி அமௌண்ட்டு தான் கட்டியிருக்கேன். ஆனா நானும் இதுல ஏமாந்துருக்கேன்ட்டு தான் அவங்க வாய்ஸ் போட்டாங்க. அப்டின்ட்டு சொல்லும்பொழுது, அப்பயும் வந்து என்ன பண்ணாங்க, ஒருத்தர் எனக்கு கால் பண்ணாங்க. அந்த நம்பர வச்சு எனக்கு கால் பண்ணிட்டு, இ என்னுடைய ஃபோட்டோ அவங்களுக்கு பார்த்துட்டு அவ்ளோ அழ வந்துருச்சு. எனக்கு வாய்ஸ் மெசேஜும் குடுத்துருக்காங்க. அவங்க வாய்ஸ்லயும் அவ்ளோ அழுகுறாங்க. எனக்கு உங்கள பார்க்கும்பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க வாழ்க்கையில இவ்ளோ கஷ்டப்பட்டு நான் சொன்னேன், "நான் வந்து ரூ. 1000 தான் கட்டுனேன்" அப்படின்னு. "அந்த ரூ. 1000 கூட சேர்க்கறதுக்கு நீங்க எவ்வளோ தூரம்" நான் இது பென்ஷன வச்சு தான் நான் கட்டுனேன் அப்படின்ட்டெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப அழுது என்ன சொன்னாங்க, "உங்களோட ஜிபே நம்பர் இது பண்ண" ஐயோ! எனக்கு காசெல்லாம் வேணான்னா, "இல்ல நான் உங்கள ஒரு அக்காவா நெனச்சுக்கிறேன். என் தங்கச்சியா நெனச்சுக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு ரூ. 100 அனுப்புறேன். எங்க வீட்டுக்காரர் வந்து வீட்டு செலவுக்கெல்லாம் காசு தருவாரு. அப்போ என்னால முடிஞ்சது உங்களுக்கு ஒரு 100, 100 ஐயோ! எனக்கு காசெல்லாம் வேணாம் அப்படின்னு. இல்லப்பா, எனக்கு ஏனோ வந்து உங்கள பார்த்ததுமே புடிச்சுச்சு. அதுவும் உங்கள ஃபோட்டோல அப்படி பார்த்தோனே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு. எனக்கு அவங்க அழுவுறத பார்த்து எனக்கு அளவுக்கு அதிகமான அழ வந்துருச்சு. என்ன இவங்க இவ்ளோ அழறாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பர அப்புறம் சேவ் பண்ணி ஆ இந்த ரூ. 100 வச்சுக்கப்பா! நான் கண்டிப்பா உனக்கு என்னால முடிஞ்சது செய்றேன். நான் சொன்னேன், "நீங்க சொன்னதே எனக்கு போதும். எனக்கு அந்த அளவுக்குலாம் இல்ல. நான் ஏமாந்துட்டேன்னு வந்து சொல்றதுக்கு தான் வந்தேன். எனக்கு காசெல்லாம் வேணாம்" அப்படின்னு. ஆனா, அப்ப கூட பாதி பேரு எனக்கு என்ன பண்ணிட்டாங்க, அந்த காசெல்லாம் வந்து எனக்கு அனுப்புனாங்க. நான் அதுக்கப்புறம் குரூப்ல கூட போய் சொல்லிட்டேன். "எனக்கு காசெல்லாம் வேண்டாம். எனக்கு ப்ளீஸ் யாருமே அனுப்பாதீங்கன்ட்டு" நான் சொல்லிட்டேன். ரூ. 700 வரைக்கும் எனக்கு அனுப்பிட்டு அவங்க சொன்னாங்க, "நீங்க அந்த கடனா நெனச்சுக்காதீங்க. உங்களுக்கு நாங்க குடுக்குறதுன்னு" எனக்கு அந்த மாரி காசு வாங்குறதுக்கு இஷ்டம் இல்ல. அதுக்கப்புறமா என்னாச்சு, குரூப் எல்லாம் தனித்தனியா பிரிய ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த காசு குடுத்தவங்க, அந்த சிஸ்டர் வந்து டெய்லியுமே ஃபோன் பண்ண ஆரம்பிச்சாங்க, பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த குரூப்ல இருந்து லேடீஸ் வரைக்கும் தனியா பிரிஞ்சோம். அதுல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசிக்கிறது, எல்லாமே எனக்கு இப்ப என்ன ஆச்சுன்னா, என்னுடைய WhatsApp என்னுடைய ஃபோன் வாங்கி எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது என்னுடைய தங்கச்சி, அவங்க ஹஸ்பண்டு, என்னுடைய தம்பி ஒய்ஃபு, என்னுடைய மாமா பையன், எங்க சித்தப்பா பசங்க, இந்த மாரி இவ்ளோதான். எண்ணி பார்த்தா ஒரு 20 கூட இருக்காது. இவ்ளோ பேரு தான் என்னுடைய நம்பரா இருந்துச்சு. ஆனா, நான் இந்த ஆன்லைன் அந்த YouTube பார்த்து பணம் கட்டி சேர்ந்த பிறகு, அந்த குரூப்ல இருக்கிறவங்கலாம் என்னுடைய நம்பர சேவ் பண்ணிட்டு, எனக்கு மெசேஜ் பண்றது, எனக்கு ஆறுதலா பேசுறது, எனக்கு ஒரு சில தைரியங்கள் குடுத்தது. "நீ எங்க இருக்க சொல்லு, உன்ன வந்து பார்த்துட்டு போறோம்" அப்படின்ட்டெல்லாம் பேசும்போது, எனக்கு வந்து ச்சே நம்ம இழந்தது வந்து
ரூ. 1000 தான். ஆனா இன்னைக்கு இவ்ளோ பேரு நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க. ஆனா இவ்ளோ பேரு நம்மளுக்கு கிடைச்சத நம்ம அம்மா பார்க்கலையே. ஏன்னா எங்க அம்மாக்கு வந்து என்னன்னா, என்கிட்டயும் எல்லாரும் பேசணும். என்னை யாருமே ஒதுக்கி பார்க்கக்கூடாது. அந்த ஒரு சந்தோஷம் எங்க அம்மாக்கு என்னால தர முடியாத போயிடுச்சு. யாருமே என்கிட்ட பேச மாட்டேன்றாங்க. என்ன தனியா ஒதுக்கி பார்க்குறாங்களோ அப்டின்ட்டு எங்க அம்மாக்கு இருக்கும். ஆனா, என்னுடைய சின்ன தங்கச்சி வீட்டுக்காரர் ஃபர்ஸ்ட்டு என்னுடைய தங்கச்சிய பெண் பார்க்க வரும்பொழுதே, அவரு வெளிய வீட்டுக்கு வெளிய வரும்பொழுது தான் நான் வெளிய உட்காந்துட்டுருக்கிறேன். அப்போ என்ன கேட்டாரு, "நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?" அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தையில தான் என்னுடைய தங்கச்சிய கட்டி குடுத்தா இவருக்கு தான் குடுக்கணும். அம்மா அடிக்கடிக்கு அந்த வார்த்தைய சொல்லுவாங்க. எங்க ஜெயா கிட்ட பேசுனாங்க அவங்க ஃபர்ஸ்ட்டு என் பொண்ணுகிட்ட பேசுனாங்க. அப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளோ நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஏன்னா வேற யாருமே என்கிட்ட அவ்வளவா பேசினதில்ல. என்னுடைய பெரிய தங்கச்சிக்கு ஒரு வரன் வந்துச்சு. அவங்களும் வந்து அதே போல தான் பேசினாங்க. ஆனா அது ஜாதகம் பொருத்தம் இல்லாதனால, என்னுடைய தங்கச்சிக்கு வந்து அந்த கல்யாணம் செட் ஆகல. வேற ஒரு இடத்துல தான் ஆச்சு. அதுபோல எங்க அம்மாக்கு வந்து என்ன யாரும் நான் ஊனோன்ட்டு பார்க்கக்கூடாது. என்கிட்ட எல்லாரும் போல நல்லா பேசணும். அப்படியெல்லாம் நெனச்சாங்க. ஆனா, இன்னைக்கு இவ்ளோ பேர் என்கிட்ட பேசுறாங்க. அத பார்க்கறதுக்கே எங்க அம்மா இல்லையேன்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். யாரோட மெசேஜுக்கு எப்படி, எப்ப ரிப்ளை பண்றேன்னே எனக்கு சொல்லத் தெரியாது. ஏன்னா, அவ்ளோ பேர் எனக்கு மெசேஜ் பண்ணவங்க. அவ்ளோ பேருகிட்ட இருந்து ஃபோன் வரும். எனக்கு பேசவே முடியாது. ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற அளவுக்கு எனக்கு ஃபோன் கால்ஸ் வரும். எங்க அப்பா நான் இங்க எங்க வீட்டுக்கு வந்தேன்னா, பைத்தியமாட்டம் ஃபோன் பேசிட்டே இருக்குன்னு சொல்ற அளவுக்கு நானு வந்து ஃபோன் பேச ஆரம்பிச்சுட்டேன். அவ்ளோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆன்லைன் ஜாப்ல கட்டுன காசு எனக்கு என்ன ஆச்சுன்றத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.